நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஃபேஸ்புக்கோட மெசேஞ்சரை நீங்க பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே சேட் பண்ணும்போது இப்படி சேட் பண்ணுங்க. எப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக்ங்கிற பேர்ல ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரக்டா அங்க கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். எப்போதுமே ஃபேஸ்புக்கோட மெசேஞ்சரில் நீங்கள் சேட் பண்ணும்போது கவனமாக இந்த செட்டிங்கை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்கள் ப்ரைவசி சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவரை தவிர வேறு யாருக்கும் போயிடக்கூடாது. ஈவன் ஃபேஸ்புக் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் போய் சேர்ந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த செட்டிங். இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் ஃபேஸ்புக்கோட மெசேஞ்சர் இருக்கும். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கமாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது அப்டேட் இருந்தால் அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. ஃபட்டாஃபட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கும் உங்களுடைய நண்பருக்கும் உள்ள அந்த கருத்து பரிமாற்றங்கள் அது யார்கிட்டையும் போய் சேர்ந்துருக்கு. அதாங்க லீக் ஆயிடக்கூடாது. ஈவன் இந்த மெட்டா அப்படிங்கிற கம்பெனி கம்பெனி கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐகான் இருக்கு, அதுக்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நியூ மெசேஜ் கொடுத்து ரைட்ல பாருங்க, டாப் ரைட் ஒரு பூட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க இப்படி எனேபிள் பண்ணிக்க. எனேபிள் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான நபரை வந்து டைப் பண்ணி கொடுத்து சர்ச் பண்ணுங்க. நான் ஒருத்தருடைய நேமை வந்து அதில் அப்ளை பண்ணுறேன். அப்ளையும் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரொஃபைல் பிக்சரில் சின்னதாக ஒரு பூட்டு நீங்கள் பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக தைரியம் ஷேர் பண்ண என்ன வேணாலும் நீங்கள் ஷேர், சரிங்களா? இந்த மாதிரி ஷேர் பண்ணி நீங்கள் ஷேர். சரி, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரத்யேகமான சேட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். எப்படின்னா டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா டெலிட் சேட்னு இருக்கும், அதை கொடுங்க. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஒன்ஸ் யூ டெலிட் யுவர் காப்பி ஆஃப் த கான்வர்சேஷன் இட் cannot be undone. அதாவது ஒன்ஸ் நீங்கள் வந்து டெலிட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை வந்து திருப்பி எடுக்க முடியாது அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, பிரச்சனை இல்லை, டெலிட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து இது சீக்ரெட் சாட் கொடுத்தாச்சு, சீக்ரெட் சாட்டை டெலிட் பண்ணியாச்சு. இப்படித்தான் சீக்ரெட்டா உங்களுடைய கருத்துக்களை பரிமாறலாம். அதுக்கப்புறம் தேவையில்லைன்னா டெலிட்டும் பண்ணிக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, பயனுள்ளதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ வரதான் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.